ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லா சாலைகளும் ரோமில் தான் போய் முடியுது அப்படின்ற பழமொழி மாதிரியே கீதையில் காட்டுற எல்லா பாதைகளும் நம்மளுடைய உள் மனதையே தொடுது அப்படின்னு சொல்லலாம். இதில் முரண்பாடுகள் இருந்தாலுமே இது ஒரு வட்டப்பாதை. எதிர் துருவங்கள் கடைசியில் ஒரே இடத்த தான் மீட் பண்ண போகுது. இதுக்கு சுருக்கமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் அறிவியல் அறிஞர்கள் விஞ்ஞானிகளுக்கு ஒளி அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராகவே இருந்துட்டு. ஃபஸ்ட்டு ஒளி அப்படிங்கிறது ஒரு அலை மாதிரி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்களே அதை நிராகரித்து ஒளி துகள்கள் மாதிரி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இது ரெண்டுமே முரண்பாடுடையது. ஆனால் கடைசியில் ஒளி அப்படின்றத அப்புறமா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் கீதையில் சொல்கிற வழிகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய உள் மனதை புரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்குது. இதில் நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் கடைசியாக பொருள் ஒன்று தான். கீதையை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் முதல்ல. ஆனால் பிறகு நீங்கள் படித்து உணர அது உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கிடும். உங்களை யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கீதையில் கிருஷ்ண பரமாத்மா நிறைய இடங்களில் அர்ஜுனர்கிட்ட இறங்கி உபதேசம் சொல்லியிருக்கிறாரு. சில நேரங்களில் ஒரு மிகப்பெரிய பரமாத்மாவாக நிறைய உபதேசங்கள் கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஊரில் பார்வையற்றவர்கள்லாம் சேர்ந்து ஒரு யானையை போய் தொட்டு பார்க்க போகிறாங்க. அப்படி அவங்க யானையை தொட்டு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே அவங்க யானையில் இருக்கிற எந்த பாகத்தை தொடுறாங்களோ அப்படி தான் யானை இருக்கும் அப்படின்னே நம்புகிறாங்க. ஒருத்தர் யானையோடைய தும்பிக்கையை தொட்டு பார்த்துட்டு அந்த பார்வையற்றவர் யானைனா ரொம்ப நீண்டு, அதுக்கப்புறம் அதோட உடல் சுரசுரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தர் யானையோட தந்தத்தை தொட்டு பார்த்துட்டு இது பாறை மாதிரியான ஒரு மிருகம், இது கூர்மையாக இருக்கும் இதோடைய உடல் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் பார்வையற்றவர் யானையோடைய வயிற்று பகுதியை தொட்டு பார்த்துட்டு யானை ரொம்ப மிருதுவாக இருக்கும், ரொம்ப சாஃப்டான ஒரு அனிமல், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே யானை காரணம் கிடையாது. ஆனால் இவங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுக்கு யானை காரணமாக ஆகிறது. இவங்க ஒரு பகுதியை தொட்டு பார்த்துட்டு அப்படி தான் யானை முழுவதுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் யானை இவங்க யார் சொன்ன மாதிரியும் இல்லை, யானை போல் இருக்குது. அதுதான் உண்மையும் கூட. இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் கூட நீங்கள் பழகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஒரு முகத்தை மட்டும் பார்த்துட்டு அவங்க உங்ககிட்ட எந்த மாதிரி அவங்கள காமிச்சுக்கிறாங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு மனிதர்கள் இப்படி தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடுறீங்க. ஆனால் ஒரு மனிதன் உண்மையிலே அவங்களுக்கான குணாதிசயம் வேறு ஒன்றாக இருக்கும். அதை நோக்கின ஒரு பயணம்தான் கீதை அப்படின்றது. கீதை நீங்கள் படிக்க உண்மையை நோக்கி போவீங்க. உண்மை புலப்படும், உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையும் புலப்படும், வெளியில் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற உண்மையும் புலப்படும். இதுதான் கீதையுடைய தனித்துவமே. இதை நீங்கள் படிக்க உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிறைய மாற்றங்கள் உண்டாகிறத நீங்களே உணருவீங்க. ஒரு ஊரில் பஞ்சம் இருக்குது அப்படின்னா அங்கே மழை வர வச்சு மக்களை சீரும் சிறப்புமாக வளமோடு காக்கிறவங்க தான் மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை வழிபடுறவங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மாரியம்மனை வழிபடுறவங்க அவங்க கோயில் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு நோய்கள் அண்டவே அண்டாது, பயமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய பக்தையுடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்காக சிங்கமாக வடிவெடுத்து தானே நேரில் அந்த குழந்தையை காப்பாற்றிருக்காங்க சக்தி மாரியம்மன். இவங்களை பற்றின ஒரு கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சக்தி மாரியம்மன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கிற வில்லனா கார்டனில் இவங்களுடைய கோயில் அமைந்திருக்கு. இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சுமார் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்துட்டுருக்காங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் எப்பொழுதுமே எல்லாத்தையும் அந்த மாரியம்மன் பார்த்துப்பாங்க, எல்லாத்தையும் அந்த மாரியம்மன் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஒரு நாள் சமைக்கிறதுக்காக சொல்லி பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோடு சேர்த்து வனப்பகுதிக்கு போயிருக்காங்க. அப்போது குழந்தைய ஒரு மரத்துக்கு கீழே தூளியில் கட்டி குழந்தைய தூங்க வச்சுட்டு அவங்க சொல்லி பொறுக்க போயிருக்காங்க. சிறிது நேரம் கழித்து குழந்தையோட ஞாபகம் குழந்தைய பார்க்குறதுக்கு அந்த பெண் வந்திருக்காங்க. அப்போ குழந்தை பக்கத்தில் சிங்கம் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. சிங்கம் குழந்தைக்கு காவலாக அங்கே இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த பெண் கண்ணில் தண்ணீர் மாரியம்மனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டியிருக்காங்க. அப்போ உடனே அந்த சிங்கம் மறைஞ்சிடுது.
அந்த சிங்கம் மறைஞ்ச உடனே இவங்க காதில் ஒரு அசரீரி ஒலிக்குது. அது என்ன அப்படின்னா, எப்போதுமே துணை இருப்போம் அப்படின்ற ஒரு அசரீரி இவங்க காதுக்கு ஒலிக்குது. இதை இவங்க ஊர் மக்கள்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அங்கே ஒரு கோயில் கட்டி பிரதிஷ்டை செஞ்சு அம்மனை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் சக்தி மாரியம்மன். அப்பொழுது வனமாக இருந்த இந்த இடம் இப்பொழுது ஒரு நல்ல நகரமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த கோயில் உள்ள முருகன் சந்நிதி, சிவன் சந்நிதி, மகாலட்சுமி சந்நிதின்னு சொல்லிட்டு நிறைய சாமிகளுடைய சந்நிதி உள்ளே இருக்குது. இந்த கோயிலில் போய் வழிபடுறவங்களுக்கு சகல செல்வமும் சௌபாக்கியமும் கிடைக்கிறதா நம்பப்படுது. அதே மாதிரி இந்த கோயிலில் வருடம் வருடம் ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பதிவை பார்த்த வியூவர்ஸ் அனைவரும் நீங்களும் பெங்களூர் பகுதிக்கு போனீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சக்தி மாரியம்மன் சன்னதிக்கு போயிட்டு அம்மனை வழிபட்டு அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.